நான் விரும்பி அரசியலுக்கு வரவில்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் நான் அரசியலுக்கு அழைத்து வரப்பட்டேன். நான் கட்சியில் சேர வேண்டும் என்று விரும்பவில்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் என்னை கொண்டு வந்து இந்த கழகத்தில் இணைத்தார். புரட்சி தலைவர் அவர்கள் மறைவின் முன்பு என்னிடம் கூறினார், எனக்கு நீ ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் என்றார். என்ன என்று கேட்டேன். எனது மறைவுக்கு பிறகு எந்த காரணத்தை கொண்டும் எந்த காரணத்தை முன்னிட்டும் எவ்வளவு சோதனை வந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் நீ என் கழக தொண்டர்களை விட்டு போகக்கூடாது. என் கழக தொண்டர்களுக்கு நீ துணையாக இருக்க வேண்டும், உனக்கு அவர்கள் துணையாக இருப்பார்கள் என்று கூறினார். இன்று வரை புரட்சி தலைவர் அவர்களுக்கு நான் செய்து கொடுத்த அந்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். உங்கள் பொதுச் செயலாளராக நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இதில் எந்த சுயநலமும் கிடையாது. அதனால்தான் புரட்சி தலைவர் ஆசியோடு நம்முடைய ஆட்சி ஏற்பட்ட போது மக்களுக்கு என்னவெல்லாம் நன்மை செய்ய முடியும் என்று பார்த்து பார்த்து ஒரு வீட்டில் தாய் தனது பிள்ளைகளுக்கு செய்வது போல் செய்தேன். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்தின் மூலம் கோடானு கோடி மக்கள் நெஞ்சங்களில் இன்றளவும் அம்மாவாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு புரட்சி. நீங்க மறுபடியும் பிறக்கணும், நாங்க அம்மா என்று அழைக்கணும், உங்க அழகு முகத்தை பார்க்கணும், உங்களோட நல்லாட்சி மீண்டும் மலரணும், அம்மா மீண்டும் மலரணும், உங்களோட நல்லாட்சி மீண்டும் மலரணும், அம்மா மீண்டும் மலரணும். எங்க இரும்பு மங்கை பேரு கொண்ட தங்க தலை